பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் அவரோட பிறந்த நாளுக்கு எப்பயுமே வந்துட்டு ரெகுலராக அவரோட வீட்டுக்கு முன்னாடி இருந்துட்டு ரசிகர்களுக்கு காட்சி தர்றது, கையசைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு வழக்கமாக வச்சுருப்பார். இங்கே நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவார். அவரோட பிறந்த நாளப்போ அவரை பார்க்குறக்காக வந்துட்டு அவர் வீட்டு முன்னாடி போயிட்டு ரசிகர்கள்லாம் காத்து கிடப்பாங்க. ஒரு நேரம் அவர் இமயமலை போயிருப்பார். அது தெரியாமல் போயிட்டு அது ஏமாற்றத்தோடு திரும்பி வரலாம் இருக்கும். இப்போ ஷாருக் கான் பார்த்தோன்னா, ஷாருக் கான் வீட்டு முன்னாடி வந்து லட்சக்கணக்கான பேர் கூடிருவாங்களாம் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு. இப்போ போலீஸார் வந்து அறிவுறுத்தியிருக்கிறாங்க, இல்லைங்க இந்த மாதிரிலாம் வந்து கூட்ட நெருக்கடி வந்துட்டு வேண்டாம். அது வந்து சமீப காலத்தில உயிரிழப்புகள்லாம் கொடுக்குது அப்படின்ட்டு அவர்ட்ட சொன்னதுமே வந்துட்டு, அவர் உடனே அதை ஏற்றுக்கிட்டு, முதல்லே வந்து ஒரு அறிவிப்பு விட்டுட்டாரு. இந்த மாதிரி நான் வந்துட்டு கையசைக்கிறத வந்து விட்டுற போறேன். நீங்க வந்து என் வீட்டுக்கு முன்னாடி வந்து குவிஞ்சிருக்க வேண்டாம். அ இந்த நான் இந்த மாரி உங்கள பார்க்கலைங்கிறக்காக உங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த இத தவிர்த்திருக்கிறார். இது உண்மையிலேயே வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். காலத்தின் சூழல் கருதி இப்போ வந்துட்டு இந்த கூட்ட நெருக்கடிங்கிறது இப்போ தான் ஸ்ரீகாகுளம் ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோவில்ல போயிட்டு எல்லாரும் வந்துட்டு ஒரே நாளில் குவிஞ்சிருக்கிறாங்க விசேஷம்னு சொல்லிட்டு. அதில் 9 பேர் இறந்துருக்காங்க. அதில் குழந்தைகளும் சேர்ந்து தான் இறந்துருக்கிறாங்க. கரூரில் பார்த்துருக்கோம் 41 பேர் பலியானதில் வந்து 10 பேர் வந்து சிறுவர்கள். ஏன்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இது மாரி வந்து ஒரு நடிகரை பார்க்க போய் கூடுறது, அதில உயிரிழக்கிறது. அது கோவிலுக்கு போயிட்டு கூடுறது, அதில உயிரிழக்கிறது. இப்போ கோயிலுக்குள்ள உயிரிழக்கிறவங்கலாம் வந்துட்டு கடவுள் எப்படி காப்பாத்துவாரு? ஏன்னா நம்ம தான் வந்துட்டு ஆறறிவு படைத்த மனிதர்கள், நாம தான் சிந்திக்கணும். இப்ப எல்லாருக்குமே வந்து போக்குவரத்து வசதி இருக்கு. எல்லார்ட்டயும் கார் இருக்குது, பைக் இருக்குது. அதனால வந்துட்டு சல்லுன்னு போய் எல்லாரும் குவிஞ்சுறாங்க. ஒரு ஒரு காலத்தில வந்து பஸ்ல தான் போறது, அல்லது நடந்து தான் போறது, மாட்டு வண்டியில போறது. அப்படிலாம் இருந்தப்போ வந்துட்டு மக்கள் வந்து இந்த அளவுக்கு கூட மாட்டாங்க. இப்ப அந்த மாரி கூடுறப்போ வந்துட்டு அந்த ஜன நெருக்கடி வந்து ரொம்ப அதிகமாயிடுது. அப்படிங்கிறப்ப இந்த கூட்ட நெரிசல்ல பலி அப்படிங்கிறது நடக்குது. அதனால இப்ப நம்ம வந்துட்டு இந்த மாரி ஷாருக் கான் மாரி வந்துட்டு நடிகர்கள் வந்துட்டு இந்த மாரி முடிவெடுக்கணும். மக்கள் வந்து இப்ப அஜித் வந்துட்டு அந்த மாரிலாம் சொல்லியிருப்பார். கோயிலுக்கு வரப்ப வந்து தலன்னு கத்துறப்ப, "கோயில்ல வச்சு இந்த மாரிலாம் கத்தாதீங்க" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாரி வந்து ரசிகர்களை வழி நெறிப்ப படுத்தக்கூடிய ஒரு தலைவர் தான் இப்ப தேவை. ஒரு நடிகர் தான் தேவை. ஏன்னா நம்ம ரசிகர்கள வந்து வழிப்படுத்தணும். இந்த மாரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டுக்கணும், கண்டிக்கணும். அந்த மாரிலாம் இருக்கணும். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா வந்துட்டு விஜய் அப்படி பண்ணியிருந்தாருன்னா, கரூர்ல அந்த துயர சம்பவம் நடந்திருக்காது. இனியாவது எல்லாரும் வந்துட்டு அலர்ட்டா இருங்க. மக்களே நீங்களும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. கோயில், குளம் இந்த மாரி இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு விசேஷ நாட்கள்ல போயிட்டு குவிஞ்சுக்கிட்டு, அதில வந்து உயிர் பலி ஆயிறாய்ங்க. குழந்தைகளை கூட்டு போயிட்டு அந்த கூட்ட நெருக்கடில சிக்காதீங்க. இதுக்கெல்லாம் வந்து கடவுள் மேல வந்து நீங்க பழி போட முடியாது. அந்த நடிகர்கள் மேலயும் பழி போட முடியாது. நான் உங்கள் உயிர், உங்கள் உரிமை, உங்கள் பாதுகாப்பு அவ்வளோதான். உங்கள் உயிரை நீங்க தான் பாதுகாத்துக்கணும். நன்றி, வணக்கம்.